ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குக்கும்பர் பச்சடி. இதுக்கு சின்ன 2 வெள்ளரிக்காய் நான் எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் கூட ஒரு வெள்ளரிக்காய் நான் எடுத்துக்கலாம். அதை தொலி வெட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி அது அந்த வெள்ளரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டு வேக வைக்கணும். நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான அரைப்பு, 1/2 கப்பு துருவின தேங்காய், 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் கடுகு. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை அது வெந்த வெள்ளரிக்காயில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த பச்சை ஸ்மெல் மாறுறது வரை, மசாலாவோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு பச்சை ஸ்மெல் மாறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1 கப்பு தயிரை நல்லா பீட் பண்ணி அதை இந்த வெள்ளரிக்காய் கூட ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுவோம். அது 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு தாளிக்கலாம். நான் கடுகு போடல, உளுந்து போட்டிருக்கிறேன். உளுந்தும் போடலாம். உளுந்தும் போட்டு அது உளுந்து சோர்ந்த உடனே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு தாளித்து இறக்க வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.